நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறோம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். என்ன, அதாவது சந்திரனுடைய வீடு புதனுக்கு ஏற்றதாக இல்லைன்னாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். பேச்சினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறது. குருமங்கள யோகம் அமையிறது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாளாக ரியல் எஸ்டேட்டில் விற்க முடியாத அளவுக்கு இருந்தக்கூடிய காலகட்டமாக இருந்தது. அதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறது. சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வையினால் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்கரகதி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும். தந்தையின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வர்றதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இல்லை சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றதையும் சொல்கிறோம். ஏன்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். அதாவது 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சற்று செட்பேக் இருக்கும். நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம் 21ஆம் தேதி ராத்திரி 11:30 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் ராகு புதிய தொழிலை கொடுப்பார். வேற்று மதத்தினர், வேற்று ஜாதியினர், வேற்று இனம் அந்த மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு புதிய தொழில் அமையும். அதன் மூலியமாக பணவரவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர வேளாண்மையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிஞர்கள், புலவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் 11 சந்திரன் இருக்கும்போது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலையும் பெரிய வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி காலை ஒரு 1:30 மணியிலிருந்து 26ஆம் தேதி காலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. லாபங்கள் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில், அதாவது 19/8/2024 25/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில்கிட்ட வாங்கோ. அங்கே துளசி மாலை போட்டு வாங்கோ. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.